கூட்டம் வரும்னு தெரியும். ஆனால் இந்த அளவு கூட்டத்தில் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க. எங்களோட கஷ்டம் அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதனால எங்களுக்காகவே ஒரு இடம் கிடச்சிச்சு. நாங்கள் உள்ளே ஏறிட்டு இப்போ பாருங்க, அதாவது கேட்டதை விட பல மடங்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 2வது சாப்பாடு. ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கப்பூரில் நடக்கிற மிக பிரம்மாண்டமான மகா சிவராத்திரி திருவிழா தாங்க பார்க்க போகிறோம். சிங்கப்பூரில் வேறு லெவலில் இருக்குங்க. பயங்கரமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது இங்கே இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறத பார்க்கும்போது. எங்கள் ஊரில் வந்து சிவராத்திரி பயங்கர விசேஷம். எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து சிவாலய ஓட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. யாருக்காச்சும் அதை பற்றி தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? நம்ம தெரிஞ்சுப்போம் எத்தனை பேருக்கு எங்கள் ஊர் சிவாலய ஓட்டத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப பார்த்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து சிங்கப்பூரில் இருக்கிற சிவராத்திரி திருவிழா தாங்க. சிங்கப்பூரில் இருக்கிற நிறைய கோயில்களில் வந்து சிவராத்திரி பயங்கரமாக இருக்கும். ஆனால் இந்த கேலாங்கில் இருக்கிற அந்த ஸ்ரீ சிவன் டெம்பிளில் வந்து வேறு லெவலில் இருக்கும். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சிவராத்திரி எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் 2 பேர் தாங்க கோயிலுக்கு போகிறோம். இன்னும் வருவாங்க ஆளுங்க. கோயிலில் நிறைய பார்க்காத முகங்களை எல்லாம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூரில் இருக்கிற மேக்ஸிமம் மக்கள் எல்லாம் இன்னும் நைட் அங்கே வந்துடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தது பயங்கர ஹாப்பி. ஆனால் நாளைக்கு வேலை, நாளைக்கு ஒரு நாள் வேலை, அதுக்கப்புறம் 2 நாள் திரும்ப சைனீஸ் நியூ இயர் லீவ் வருது. ட்ரெஸ் எப்படிங்க இருக்குது? என் பொண்ணோட செலெக்ஷன் கிடையாது. பொண்ணு நேரத்துக்கே ஃபோன் பண்ணி சொல்லிருச்சு, நாளைக்கு சிவராத்திரிக்கு நாங்கள் வந்து லேவண்டர் கலர் ட்ரெஸ் போடுவோம், நீங்களும் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வரணும் அப்படின்னு. அதுக்காக தான் போட்டுருக்கு. மக்கள் எப்படி இருக்குது? ட்ரெஸ் நல்லா இருக்கா? அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஒரே எம்ஆர்டி தான். இங்கேருந்து பாயா லேபர் போயிட்டு அங்கேருந்து நேரே நடந்து கோயிலுக்கு போயிடலாம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 hour ஆயிருங்க கோயிலுக்கு போகிறதுக்கு. கேலாங் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ சிவன் டெம்பிளுக்கு தாங்க வந்திருக்கிறோம். ஆல்ரெடி நிறைய வாட்டி இங்கே வந்திருப்பேன் இந்த கோயிலுக்கு. நிறைய வாட்டி வந்து அனுபவப்பட்டதுனால இந்த வாட்டி 3:30 மணிக்கு ரூமில் இருந்து கிளம்பிட்டோம். 4:30 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். இப்போ இங்கே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்தில் இந்த ஏரியாவில் நம்ம நிற்கவே முடியாது, வரவும் முடியாது. எல்லா இடமுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம். அந்த மாதிரி இருக்குது இந்த ஏரியா. எல்லா ஏரியாவும் பக்காவாக பேரிகேட் போட்டு யாருமே கூட்ட நெரிசல் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு கவனமாக எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போவே பயங்கர கூட்டமாக தாங்க இருக்குது. நாங்கள் எதுக்கு முதல்ல போய் கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு முடிவோட இந்த லைனில் நிற்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மணி நேரத்து மேலே ஆகுன்னு நினைக்கிறேன். 6 மணிக்கு தான் கோயில் நட திறப்பாங்க. இப்போவே ஏன்னா நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா லேட் ஆக கோயிலுக்குள்ளே போக முடியாது. அப்புறம் சிவராத்திரி அதுவுமா சிவபெருமானே தரிசனம் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆயிரும். அதனால சரி, ஓகே, சீக்கிரமாக போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறமா வெளியே சுற்றியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்குள்ளே போகிறவங்களுக்கு ஒரு லைனும், அது இல்லாமல் அர்ச்சனை பொருட்கள் ஏதாவது வாங்கி இல்லை பால் குடம் எடுத்துகிட்டு போகிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தனி லைனும்னு தனியாக வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே. இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே கோயிலுக்குள்ளே போகிற இடம் தாங்க. இங்கே உட்காந்துருக்காங்க எல்லாரும். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாம் உட்காந்துட்டாங்க. 6 மணிக்கு கோயில் நட திறப்பாங்க. அது வரைக்கும் எல்லாம் வெயிட்டிங்கு. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் கூட்டம் வந்துகிட்டே தாங்க இருக்கும். இவ்வளோ கூட்டம் வருன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வர ஆளுங்களாம் எங்கே லைன் பண்ணுறது, எந்த பக்கமாக விடுறது அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. சூப்பர், எல்லாருக்குமே பெரிய பெரிய சல்யூட்டுங்க. சூப்பராக போய் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பக்காவா. போகிறோம், சிவபெருமானை தரிசனம் பண்ண போகிறோம். பக்கத்துலேயே வந்து நம்மளே பால் வாங்கி அபிஷேகம் பண்ணுற மாதிரியும் ஒரு சிவலிங்கம் வச்சுருப்பாங்க. ஓம் நமச்சிவாய. அப்பன் சிவனை தரிசனம் பண்ணியாச்சு. அதுவே பெரிய சந்தோஷம் மனசுக்குள்ளே. இன்றைக்கி இருக்கிற கூட்டத்துக்கு கோயிலுக்குள்ளாடி நம்ம சுற்றி வர முடியாது. கோயிலுக்கு வெளியே தான் ஒரு ரவுண்டு நம்ம சுற்றி வரலாம். அந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நேரே ஒரு ரவுண்டு சுற்றி வந்தாச்சு. சிங்கப்பூரில் இருக்க அந்த நாணயங்களை வச்சு ஒரு சிவலிங்கம் உருவாக்கி இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, வேறு லெவலுங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து கோயிலுக்குள்ளாடி வந்து நம்ம அர்ச்சனை பண்ண முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்குங்களா. அதனால் வெளியே வந்து அர்ச்சனை பண்ணுற மாதிரி எல்லாம் வெளியே ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போனதுலேயே ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயங்க, இந்த 12 ஜோதிர்லிங்கம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அப்பா வேறு லெவலுங்க ஒன்று பார்க்குறதுக்கு. துவாரகையில் இருக்கிற நாகேஸ்வரர், கோதர்நாத்தில் இருக்கிற கோதர்நாதர்,
குஜராத்தில் இருக்கிற சோமநாதர், மகாராஷ்டிரா இருக்கிற கிருஷ்ணேஸ்வரர், ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமேஸ்வரர், வைத்தியநாதர் ஜார்க்கண்டில் இருக்கிற, காசி விஸ்வநாதர் வாரணாசியில் இருக்கிற, ஸ்ரீசைலமில் இருக்கிற மல்லிகார்ஜுனா, பூனேயில் இருக்கிற பீமா சங்கரர், உஜ்ஜைனில் இருக்கிற மகா காளீஸ்வரர், காண்டவாரில் இருக்கிற ஓம்காரேஸ்வரர், நாசிக்கில் இருக்கிற திரியம்பகேஸ்வரர். இந்த சிவனோட 12 திருத்தலங்களுக்கு நம்ம போனால் நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாம் ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியம், சாப்பிட போகிறோம். நார்மலாக வந்து சாப்பிட்ற இடத்துலையுமே பயங்கர கூட்டமாக இருக்காங்க. இந்த வாட்டி கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா எல்லாமே பேக்கெட் போட்டு வச்சுட்டாங்க, பேக்கெட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டுட்டே இருக்கிறாங்க. அதனால கூட்டம் எங்கேயுமே தேங்காமல் போயிட்டே இருக்குங்க. இல்லைன்னா இந்த இடமே நம்ம சமாளிக்க முடியாத அளவுக்கு கூட்டம் அவ்வளோ இருக்குங்க. என்னதான் சாப்பாடு வகை வகையாக இருந்தாலும் கோயில் பிரசாதத்தை அடித்து சாப்பாடே கிடையாது. யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கோயில் பிரசாதம் கமெண்ட் பண்ணுங்க. அருமையான ப்ரூ காஃபி. அப்படியே எல்லாம் வாங்கிட்டு பெரிய கிரவுண்டு, எம்டி கிரவுண்ட் இருக்குங்க. எல்லாம் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு புளி சாதம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்கிட்டு திரும்பினாலும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே எல்லாருமே சிவபக்தர்களாக தான் இருப்பாங்க. பயங்கரமாக இருக்குது. டைம் ஆக கூட்டம் வேற லெவல் ஆகிட்டு இருக்குங்க. இந்த நைட்டெல்லாம் இனி சொல்லவே வேண்டாம். கோயில் பக்கத்துலேயே இன்னொன்று வந்து தனியாக செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது கடவுளுக்கு பிடிச்ச, அதாவது சிவபெருமானுக்கு பிடிச்ச அந்த பூஜை பொருட்களை வச்சு நம்மளே வந்து கடவுளுக்கு பூஜை பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. எல்லா வருஷமுமே இது இருக்குங்க. சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து சிவலிங்கத்தில் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணும்போது, ஒரு பூஜை பண்ணும்போது சூப்பராக இருக்கும் வேறு லெவலில். அதுவும் இல்லாமல் நிறைய பண்டம் பலகாரம் வேறு வச்சுருந்தாங்க. நிஜமாக போய் சொல்லக்கூடாது. அதாவது அப்பன் சிவபெருமான மிஞ்சின சக்தியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வாட்டி சாப்பிட்டாங்க. கொஞ்சம் பத்தலை, இன்னும் பசியாக இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் நடக்காத காரியம். அப்படின்னு இருக்கும்போது எங்கேயாவது போய் சாப்பாடு திரும்ப வாங்கலாம் அப்படின்னு சுற்றி வந்தோம். எங்கேயுமே போக முடியலை. எப்படின்னா சப்போஸ் வாங்கணுன்னா கூட, பிரசாதம் வாங்கணுன்னா கூட கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி விட்டுட்டு வர வழியில் தான் வாங்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எங்களோட கஷ்டம் அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதனால எங்களுக்காகவே ஒரு இடம் கிடச்சிச்சு. நாங்கள் உள்ளே ஏறிட்டு இப்போ பாருங்க, அதாவது கேட்டதை விட பல மடங்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 2வது சாப்பாடு 2 பார்சல் கிடச்சிச்சுங்க பாரு. அதுக்கப்புறம் பாருங்க அரிசி லட்டா, என்ன லட்டுது, ரவா லட்டு மாதிரி ஏதோ ஒன்று. அப்புறம் வந்து அதிரசம், இன்னும் நிறைய இருக்குங்க. கை நிறைய சாக்லேட், இனிப்போட பாருங்க. வேறு என்னங்க வேணும்? பக்கத்தில் வந்து ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க. ஸ்டேஜில் வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் எப்போவுமே நடந்துகிட்டே தாங்க இருக்குது. நைட்டு ஃபுல்லாகவே விடிய நடந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் அங்கே கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட முடியாதுல்ல எப்போவுமே. அப்படியே போனால் கூட ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வெளியே வர மாதிரிலாம் இருக்கும். அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, லைவில் வந்து இந்த டிவியில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே நடக்கிற அந்த அபிஷேகங்கள், அந்த பிரதோஷ பூஜைகள் எல்லாம் இருக்குல்ல, யாம பூஜைகள், அது எல்லாமே இங்கே வந்து லைவாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்காக நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு யாம பூஜை நடந்துட்டு இருக்குங்க இப்போ. சரி, நாங்கள் ஸ்டேஜில் இருந்து கிளம்பலான்னு அப்படியே வெளியே வந்தோம். வெளியே வந்து பார்த்தா இந்த ஸ்டேஜுக்குள்ளே லைன் நிற்குங்க. இதில் இருந்தால் ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்குள்ளே போவாங்க. இங்கேருந்து இப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே அங்கே போய் ஒரு வெள்ளை கலர் பில்டிங் தெரியுது. அந்த பில்டிங்கை சுற்றி இந்த எம்ஆர்டி லைன் இருக்குது. இந்த லைனில் இப்படியே வரும். இப்போ அந்த அளவுக்கு கூட்டம் வந்துருச்சுங்க. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த ஸ்டேஜில் இருந்து உள்ளே போயிட்டோம். எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஆகுங்க கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு. அதனால தாங்க நம்ம நல்ல வேலை முன்னாடியே போய் சாமி கும்பிட்டோம். இப்போ வந்து கோயிலில் வந்து நைட் ஆயிடுச்சுல்ல, லைட்டிங்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கோயில் கோபுரங்கள்ல எல்லாம் வந்து கலராக லைட்டு அப்படியே எரிஞ்சிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே கண்கொள்ளா காட்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அற்புதமான காட்சிங்க இது. இங்கே இருந்து போகிறதுக்கே மனசு வரலைங்க. ஆனால் போய் தான் ஆகணும். நாளைக்கு வேலை இருக்குது. இதுக்கு மேலே பஸ் எம்ஆர்டி வந்து 1 மணி நேரம் ஆகும். அதனால் இப்போவே நாங்கள் கிளம்பிட்டோம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சிவபெருமானோட அன்பும் ஆசையும் கிடைக்கட்டும். உங்களுக்காக நானும் வந்து வேண்டியிருக்கிறேன். எல்லோரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. பாய்.